श्रीमन्नारायण हरिनारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भट्टगिरि उरुगुम परमना நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கேயூர் அங்கத கங்கனோத்தமமகார ரத்னாங்குளீயங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகமோ காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி கிருஷ்ண ஆலம்பே விமலம்புஜத்துதிபதமோ மூர்த்திமோ தவர்த்திச்சிதமோ. தன்னுடைய நாராயண பட்டத்திரி தன்னுடைய தீராத ரோகமான வாதரோகம் நீங்கிறதுக்காக நாராயணியத்தினுடைய உத்தமமான காவியத்துல 3வது தசகத்துல 8வது ஸ்லோகத்தை முடிச்சவர் பக்தியினுடைய பரிணாமமாக 9வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தோட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, தான் பக்தன் தனக்கு தலையசைக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் ஒரு பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் மறந்து பகவானையே இந்த ஸ்லோகத்துல மிரட்ட போறார் நாராயண பட்டத்திரி. அவர் மிரட்டக்கூடிய பாவமாக இந்த ஸ்லோகம் அமையறதும், அதை கேட்டு குருவாயூரப்பன் கோச்சிக்காம ஆனந்தப்படுறதும், எதனால இவர் மிரட்டுவதற்காக துணிந்தார் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயங்கள். இந்த ஒரு வைபவங்களை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோயில் உங்களுக்கு தெரியும். சென்னையில கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு அருகிலேயும் மாம்பலம் நெடுஞ்சாலையிலும் அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி நாயகா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் தரிசிக்கக்கூடிய மூர்த்தி அழகான ஸ்ரீ லக்ஷ்மி அயக்ரீவர் உற்சவமூர்த்தி. அவர் அமர்ந்த திருக்கோலத்தில் நமக்கு ஞானத்தை அளிக்க வல்லவராக, வித்தைக்கு அதிபதியாக தன்னுடைய மடியிலே மகாலட்சுமியை தான் அமர வைத்துக் கொண்டு 4 புஜங்களுடன் இங்கு காட்சியளிக்கின்றார். 2 திருக்கைகளிலே சங்கு சக்கரமானது அழகாக பரிமளிக்க, தன்னுடைய மற்றொரு வலது கையானது ஆட்காட்டி விரலை சற்றே மடக்கிக் கொண்டு வியாக்கியா முத்ராம் சரசிரசரைகி புஸ்தகம் சங்கசக்கரே என்று தன்னுடைய சின்முத்திரையை காட்டிக்கொண்டு அபயத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கரமாகவும், அவருடைய மற்றொரு இடது ஹஸ்தமானது புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவத்திலேயும், ஆகா இதோ அவர் தொங்கவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அந்த திருவடியானது தாமரை தண்டாம் பத்மம் மீது அழகாக தான் அதை தாங்கிக் கொண்டிருக்க, பத்ம கமல கண்ணனாக பகவானை தரிசித்த நாம் பத்மத்தின் திருவடியோடு அயக்ரீவரை தரிசித்துக் கொண்டு அவருடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாயாரும் மகாலட்சுமியினுடைய ரூபமாக சிரித்த திருமுகத்துடன் திலகத்தை சார்த்திக் கொண்டு வலது கையால் ஹயக்ரீவ பெருமாளை அரவணைத்துக் கொண்டு இடது கையிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டு அழகாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமிக்கு மாணவர்கள் அழகாக பல மணிகளை கட்டி தாங்கள் கல்வியிலே தேர்ச்சி பெற இங்கு வழிபடுவது பெரிய விசேஷமான அம்சமாகும். அவருக்கு பக்கத்திலே நாம் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்கின்றோம். அவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். சதுர்புஜங்கள், மடியிலே லக்ஷ்மி, சங்கு சக்கரம், அபயகஸ்தம், அவருடைய இடது கையானது தாயாரை அரவணைத்துக் கொண்டு இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ரூபத்தில் சிகப்பு திலகத்தை மகாலட்சுமியானவள் அணிந்து கொண்டிருக்க, திருமாங்கல்யமும் பவழ மாலையும் அவளுடைய ஹிருதயத்திலே மின்ன, பெரிய திருவடியான கருடன் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை தாங்குவது என்பது நாம் பல கோயில்களிலே தரிசிக்க முடியாத ஒரு அம்சமாகும். கருட வாகனத்திலே பகவானை தரிசித்திருக்கின்றோம். ஆனால் இங்க உற்சவமூர்த்தியோட லட்சுமி நரசிம்மனை தாங்கிக் கொண்டு கருட பகவான் அவருடைய திருவடி அடியிலே காட்சியளிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மனுடைய ஒரு திவ்ய தரிசனம் நவராத்திரியிலே சுவாதி நட்சத்திரத்திலே நாம் தரிசிப்பது நாம் செய்த ஒரு பெரிய புண்ணியம். அது மட்டுமல்ல, பிரதி சுவாதி இங்கு காலையிலே இவருக்கு விசேஷமான திருமஞ்சனங்களும் இங்கு நடைபெறுகின்றதாம். அவரை தரிசித்து சற்றே நகர்ந்தோமே ஆனால் 6 திருக்கரங்களுடன் 6 ஆயுதங்களுடன் ஜுவாலா கேசத்துடன்
பிரதிபடஸ்ரேணி பீஷண ஜனிபயஸ்தான தாரண என்று எழுந்தருளி இருக்கக்கூடிய சாலக்கிராம மாலையை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான சுதர்ஷனாழ்வானான சக்கரத்தாழ்வாருடைய தரிசனத்தை நாம் அடைந்து நாராயணியத்திலே பட்டத்திரி ஆரம்பிக்கக்கூடிய 9வது ஸ்லோகத்திற்குள்ளே நாம் நுழைவோம். முதலிலேயே குறிப்பிட்டிருக்கின்றோம், ஆச்சரியமான ஸ்லோகம். குருவாயூரப்பனை மிரட்டத் துவங்கிவிட்டார் தன்னுடைய வியாதியினுடைய தாக்கம் தாங்காமல். குருவாயூரப்பா, மருத்கேகாதீசே त्वयि खलु परञ्चोऽपि सुखिनो भवस्नेही सोगम् सुभगु परितप्ये च किमिधम् अकीर्तिस्ते माभूत् वरद गदभारम् प्रशमयन् भवद्भक्तोत्तमं जडिति कुरु मां कंसदमनः. குருவாயூரப்பா, மருத்கேகாதீசே மருத்கேகாதீசே, கிருஷ்ணா, குருவாயூரில் கொடுகொண்டிருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமே. ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுமோ பார்த்தா இவர் பணிவான ஒரு விஷயங்களை தெரிவிக்கிறது போல நமக்கு ஒரு உணர்வு இருக்கு. ஆரம்பிக்கச்சே பகவானை கூப்பிடக்கூடிய அழகு, ஆனா தொடரச்சே இவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை காட்டுறாராம். त्वयि खलु परञ्चोऽपि सुखिनो भवस्नेही सोगम् सुभगु परितप्ये च किमितम्. குருவாயூரப்பா, இந்த அநியாயம் உனக்கே அடுக்குமாடா? நீயே கதின்னு இருக்கக்கூடிய நான் வியாதியால தவிச்சுட்டு இருக்கேன். ஆனா உன்னை தியானம் பண்ணாம, குருவாயூர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்காம, உன்னை பத்தி கடுமையான விமர்சனங்களை பண்ணிண்டு, உன்னிடத்துல பக்தி இல்லாம இருக்கக்கூடிய பல பேர் உலகத்துல பரஞ்சோபி சுகினோ, அவள்லாம் அத்தனை சுகமா இருக்காளே, அது எப்படின்ற காரணம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னிடத்துல பக்தி ஏற்படுத்துறதுன்றது அப்ப தப்புன்னு நீ சொல்ல வரையா? அவர்களுக்கு ஒரு வியாதி வரதில்லை, எந்த விதமான மன கஷ்டமும் இல்ல, பண கஷ்டமும் இல்ல, எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்ல. அவ பண்ணாதது ஒண்ணு என்னன்னா குருவாயூருக்கு வரதில்லை. குருவாயூரப்பன்னா என்னன்னு தெரியாது, வேற எங்கெங்கெங்கயோ போயிட்டு இருக்கா, பகவத் சன்னிதானத்துக்கு வரதில்லை. ஆனா அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுதா? நீ இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். பரஞ்சோபி சுகினோ, அவர்கள்லாம் சுகமா இருக்கா. நீ ஒரு வார்த்தை என்னிடத்துல கேட்கலாம், நீ ஏன்பா சுகமா இருக்கேன்னு நீ அவர்கள்கிட்டயே போய் கேட்க வேண்டியதானேன்னு கேட்கலாம். அப்படி கேட்க முடியுமா? உங்ககிட்டத்தானே கேட்க முடியும். நீ தானே என்ன கோச்சுக்க மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். நன்னா இருக்கவங்கிட்ட போய் நான் எதிர நின்றுண்டு நீ எப்படா சுகமா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா அவனுக்கு என் பேர்ல கோபம் வராதா? அதனால உன்னிடத்துல பக்தி ஏற்படுபவன் நன்னா இருக்க வேண்டாமா? அதனால உனக்குத்தான பெருமை. பவஸ்னேகி சோகம் சுபகு பரிதப்யே சகிமிதம். இது நீ பண்றது எனக்கு நியாயம்னு சொல்றதில்ல. இப்படி எல்லாம் நீ பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி உலகத்துல என்ன மாதிரி பக்தியா இருக்கிறவன், குருவாயூருக்கு வரவன், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறவன்லாம் வியாதியாலையும் பலவிதமான கஷ்டங்களாலையும் நீ தொந்தரவு படுத்த ஆரம்பிச்சு, உன்னை தியானம் பண்ணாதவாளையெல்லாம் நீ சுகமா வைக்கணும்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ. அதனால குருவாயூரப்பா, எங்களுக்கு ஒன்னும் ஒரு பெரிய ஆபத்து இல்லை, எங்களுக்கு ஒன்னும் அதனால அகீர்த்தி ஏற்பட போறதில்லை, எங்களுக்கு ஒன்னும் அதனால நஷ்டம் இல்லை. ஆனா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோ, கவனமா கேட்டுக்கோ. மற்ற ஸ்லோகங்கள்ல மற்ற வரிய கேட்டையோ இல்லையோ, ரெண்டு காதையும் தீட்டி நன்னா இப்ப சொல்ல போற வரிய கேட்டுக்கோ. இது போலெல்லாம் பாகவதோத்தமால நீ கஷ்டப்படுத்தினேன்னு வச்சுக்கோ, யாருடைய பெருமை குறையும் தெரியுமா? அகீர்த்தியம் ஸ்தேமா பூத்வரத கதபாரம் பிரசமயம். இது போல குருவாயூரப்பன் சமீபத்துல உட்கார்ந்து அவனை கேள்வி கேட்கறதுக்கும் மிரட்டுறதுக்கும் பட்டத்திரையை தவிர யாரால முடியுமா? அகீர்த்தியம் ஸ்தேமா பூத், உனக்கு தாண்டா அகீர்த்தி ஏற்படும், உனக்கு ஒரு பெரிய இழுக்கு ஏற்பட்டுடும் நாராம். குருவாயூரப்பன் சிரிச்சார். பட்டத்திரி, எனக்கு என்ன இழுக்கு ஏற்பட போறது? எத்தனையோ பேர் இது மாதிரி என்ன நிறைய கேள்வி கேட்டிருக்கா. ராமனா இருக்கச்சே கேட்டிருக்கா, கிருஷ்ணனா இருக்கச்சே கேட்டிருக்கா, நரசிம்மனா இருக்கச்சே கேட்டிருக்கா. நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒன்னும் புதுசா இல்லை. இது போல பக்தர்கள் என்ன மிரட்டுறதுன்றது எனக்கு அமிர்தத்தை சாப்பிடுற மாதிரிடா பட்டத்திரி. அவ்வளவு நான் சந்தோஷப்படுறேன், உன்னுடைய கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்காக இவ்வளவு அதிகமா எனக்கு நீ அகீர்த்தி ஏற்படும்னு நீ சொல்லக்கூடாது. அகீர்த்தியம் ஸ்தேமா பூத். குருவாயூரப்பா, பட்டத்திரியனுடைய வரிகளும் பகவான் இவருக்கு சொல்லக்கூடிய பதில்களும் நமக்கு பலவிதமான சரித்திரங்களை
நமக்கு மனசுக்கு கொண்டு வந்து ஞாபகப்படுத்துறது. பட்டத்திரி மத்திரமா குருவாயூரப்பன் சொன்ன மாதிரி மிரட்டியிருக்கார். ராமதாசர் ராமனை மிரட்டியிருக்கார். தியாகராஜர் ராமனை மிரட்டியிருக்கார். அவனுடைய விக்கிரகம் தொலைஞ்சு போன போது, ராமா உன்னிடத்துல பக்தி ஏற்பட்டவனுக்கு ஏற்கனவே உச்சவர்த்தி எடுத்துட்டு ராமா ராமான்னு கண்டிருக்கக்கூடிய எனக்கு நீ இப்படி ஒரு கஷ்டத்தை நீ கொடுக்கலாமா, இதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும்னு ஒரு கீர்த்தனையில மிரட்டி இருக்கார். ராமதாசர் ராமனுக்கு கோயில் கட்டிட்டு நவாபி வர சவுக்கால அடிச்ச போது, உனக்கு கோயில் கட்டியவனுக்கு சவுக்கடின்னு சொன்னா, ராமா இதுவே ஒத்தவனுக்கு கோயில் கட்டுறதுக்கு கூட பயப்படுவாங்கடா. நான் அப்படி அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டுறது தப்புன்னா அன்னைக்கே வந்து நீ தடுத்திருக்கலாமே. கோயில கட்டிண்டு விசேஷமா பல பூஜைகளை நடத்திண்ட நீ இப்படி இவனை வச்சு என்னால சவுக்குல அடிக்க சொல்லலாமா? நான் பண்ணது தப்புன்னு தோணினா ராமதாசர் மிரட்டினார் ராமனை. அகீர்த்தியம்ஸ்தே மாபோத், நான் பண்ணது சரியில்லைன்னு உனக்கு தோணினா நீ சவுக்க கையில எடுத்துக்கோ, என் முதுகுல அடி. ராமன் கையால அடி வாங்கறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நவாபு கையால என்ன அடி வாங்க வச்சுட்டியே, இது உனக்கு அடுக்குமா? ராமதாசர் மிரட்டி இருக்காராம். அதனால தான் குருவாயூரப்பன் சிரிச்சுட்டே சொன்னார், பட்டத்திரி நீதான் இப்படி என்ன மிரட்டி இருக்கேன்னு நினைக்காதே. பல பேர் என்ன மிரட்டிண்டு தான் இருக்கா, அதெல்லாம் நான் அமிர்தம் மாதிரி கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன் என்னுடைய மகாலட்சுமியே விதர்ப்ப தேசத்துல ருக்மிணியாக பிறந்து பக்தியோட வளரக்கூடிய காலத்துல அவளுக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம்னு தீர்மானம் பண்ண உடனே சிசுபாலன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. காத்மா முகுந்தமகதி குலசீல ரூப வித்யாவயோத்ர வினதாமபிராத்ம துல்யமோ, என்னையே ருக்மிணி பிராட்டி மிரட்டி இருக்காளே. அச்சுதாம் ஆவிசதி சித்தமபத்ரபமே, 7 ஸ்லோகங்களால கண்ணனை அடையணும்னு ருக்மிணி ஒரு சாது மூலமாக தான் விதர்ப்ப தேசத்திலிருந்து துவாரகைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினான். அப்ப அந்த கடிதத்துல ருக்மிணி கண்ணனை மிரட்டினாளாம். அச்சுதா, ஏ அச்சுதா நீ வந்து என்ன காப்பாத்தணும். அச்சுதானா என்ன அர்த்தம்? அண்டினவர்களை காப்பாற்றக்கூடியவர்னு அர்த்தம். அப்படி நீ வந்து தேர்ல சிசுபாலன் கிட்டேந்து என்ன காப்பாத்தலன்னு சொன்னா உனக்கு அச்சுதான்ற பேர் இருக்கிறதே வியக்தமா போயிடும், அது யோஜனம் இல்லாம போயிடும். உன்னுடைய பெருமை கூடணும்னு சொன்ன அச்சுதாம் ஆவிசதி சித்தம் அபத்ரபமும் ஏகே, என்ன வந்து நீ ஏத்துக்கோ. நீ ஏத்துக்கிற வரைக்கும் உன்னை விடமாட்டேன். 100 கோடி ஜென்மம் 100 கோடி இந்த பிறவியில நீ வந்து என்ன ஏத்துக்கல, யார் ருக்மிணி லெட்டர் எழுதுறது, நாம போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அலட்சியமா இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை விடமாட்டேன் கிருஷ்ணா. அடுத்த பிறவி எடுப்பேன், மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்புவேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னா அடுத்த பிறவி எடுப்பேன். பிறந்திறந்து பிறந்திறந்து அச்சுதா ஆவிசதி சித்தமபத்ரபமுமே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் உன்னை விடமாட்டேன். அச்சுதான்ற பேரை காப்பாத்திக்கிறோம்னா எங்கிட்ட வான்னு சொன்னாலாம். அப்படி பல பேர் பகவான மிரட்டினதெல்லாம் இந்த பட்டத்திரி சொன்ன உடனே குருவாயூர்ல அவருக்கு ஞாபகம் வந்துருத்தான். அகீர்த்தியம்ஸ்தே மாபூத், எனக்கு ஒரு பெரிய வியாதி நீங்களேன்னா உனக்கு அகீர்த்தின்னு மிரட்ட ஆரம்பிச்சார். மேல இதை எப்படி தொடர்றார், குருவாயூரப்பன் அதை எப்படி எதிர்நோக்கிறார் என்ற வைபவங்களை இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.